அதிகாரம் 16. யூதா யோவானின் வெற்றி. யோவான் கசராவினின்று ஏறி சென்று கெந்தபாய் செய்தவற்றை தன் தந்தையாகிய சீமோனிடம் அறிவித்தார். அப்போது சீமோன் தம் மூத்த மைந்தர்களாகிய யூதா யோவான் ஆகிய இருவரையும் அழைத்து அவர்களை நோக்கி, நானும் என் சகோதரர்களும் என் தந்தையின் குடும்பமும் எங்கள் இளமை முதல் இந்நாள் வரை இஸ்ரேலில் போர்களை நடத்தி வந்துள்ளோம். இஸ்ரேலை காப்பாற்றுவதில் பல முறை வெற்றி பெற்றுள்ளோம். இப்போது நான் முதியவனாகிவிட்டேன். நீங்கள் விண்ணக இறைவனின் இரக்கத்தால் வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் என் சகோதரரான யோனத்தானுக்கும் எனக்கும் பதிலாய் இருந்து நம் மக்களுக்காக போரிடுங்கள். விண்ணக இறைவனின் உதவி உங்களோடு இருப்பதாக என்று கூறினார். பின்னர் நாட்டிலிருந்து 20,000 காலாள்களையும் குதிரை வீரர்களையும் யோவான் தேர்ந்து கொண்டார். அவர்கள் கெந்தபாயை எதிர்த்து சென்று அன்று இரவு மோதையினில் தங்கினார்கள். மறுநாள் காலையில் எழுந்து சமவெளியை அடைந்தார்கள். காலாட்படையினரையும் குதிரை படையினரையும் கொண்ட பெரும்படை ஒன்று அவர்களை எதிர்த்து வந்து கொண்டிருந்தது. இரு படைகளுக்கும் நடுவே காட்டாறு ஒன்று ஓடிற்று. யோவானும் அவருடைய படை வீரர்களும் பகைவர்களுக்கு எதிரே அணிவகுத்து நின்றார்கள். தம் வீரர்கள் ஆற்றை கடக்க அஞ்சியதை யோவான் கண்டு தாமே முதலில் கடந்தார். அதை கண்ட அவருடைய வீரர்களும் அவரை தொடர்ந்து ஆற்றை கடந்தார்கள். பகைவரின் குதிரை படையினர் பெருந்திரளாயிருந்ததால் அவர் தம் படையை பிரித்து குதிரை படையினரை காலாட்படையினருக்கு நடுவில் இருக்க செய்தார். அவர்கள் எக்காலங்களை முழக்கவே கெந்தபாயும் அவனுடைய படை வீரர்களும் தப்பி ஓடினார்கள். அவர்களுள் பலர் காயப்பட்டு மடிந்தார்கள். எஞ்சியவர்கள் கிதரோனில் இருந்த கோட்டையை நோக்கி ஓடினார்கள். அப்போது யோவானின் சகோதரரான யூதா காயமடைந்தார். ஆனால் கெந்தபாய் கட்டிய கிதரோன் வரை யோவான் சென்று பகைவர்களை துரத்தி அடித்தார். அவர்கள் அசோத்தின் வயல்களில் இருந்த காவல் மாடங்களுக்குள் தப்பி ஓடினார்கள். அசோத்து நகரை யோவான் தீக்கிரையாக்கினார். அவர்களுள் ஏறத்தாழ 2,000 பேர் மடிந்தனர். பின் அவர் பாதுகாப்புடன் யூதேயா திரும்பினார். சீமோனும் அவருடைய மைந்தர்களும் கொலை செய்யப்படுதல். எரிகோ சமவெளிக்கு அபூபு மகன் தாலமி ஆளுநனாக நியமிக்கப்பட்டிருந்தான். அவனிடம் திரளான வெள்ளியும் பொன்னும் இருந்தன. ஏனெனில் அவன் தலைமை குருவின் மருமகன். ஆனால் அவன் பேராசை கொண்டு நாட்டை தன் ஆளுகைக்குள் கொண்டு வர திட்டமிட்டான். சீமோனையும் அவருடைய மைந்தர்களையும் வஞ்சகமாக கொண்டுவிட எண்ணினான். யூதேய நாட்டின் நகரங்களை சீமோன் பார்வையிட்டு அவற்றின் தேவைகளை நிறைவேற்றி வந்தார். 177ஆம் ஆண்டு சபாத்து என்னும் 11ஆம் மாதம் தம் மைந்தர்களாகிய மத்தத்தியா யூதா ஆகியோரோடு எரிகோவுக்கு இறங்கி சென்றார். அபூபு மகன் தான் கட்டியிருந்த தோக்கு என்ற சிறு கோட்டைக்குள் அவர்களை வஞ்சகமாய் வரவேற்று அவர்களுக்கு பெரிய விருந்து ஏற்பாடு செய்தான். ஆனால் அவ்விடத்தில் ஆள்களை ஒளித்து வைத்திருந்தான். சீமோனும் அவருடைய மைந்தர்களும் குடிமயக்கத்தில் இருந்தபோது தாலமியும் அவனை சேர்ந்தவர்களும் எழுந்து வந்து தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு விருந்து நடைபெற்ற மண்டத்துக்குள் புகுந்து சீமோனையும் அவருடைய மைந்தர் இருவரையும் பணியாளர் சிலரையும் கொன்றார்கள். இவ்வாறு தாலமி இஸ்ரேலுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து நன்மைக்கு பதிலாக தீமை புரிந்தான். தாலமி இச்செய்திகளை மன்னன் அந்தியோக்குவுக்கு எழுதி அனுப்பி தனக்கு உதவியாக படைகளை அனுப்பவும் அவர்களின் நாட்டையும் நகரங்களையும் தனக்கு கொடுத்து விடவும் கேட்டுக்கொண்டான். யோவானை கொல்வதற்காக வேறு சிலரை கசராவுக்கு அனுப்பினான். தான் வெள்ளியும் பொன்னும் அன்பளிப்புகளும் வழங்க படைத்தலைவர்கள் தன்னிடம் வந்து சேருமாறு அவர்களுக்கு எழுதி அனுப்பினான். எருசலேமையும் கோவில் அமைந்திருந்த மலையையும் கைப்பற்ற வேறு சிலரை அனுப்பினான். ஆனால் ஒருவர் கசராவில் இருந்த யோவானிடம் முன்னதாகவே ஓடி சென்று அவருடைய தந்தையும் சகோதரர்களும் அழிந்ததை அறிவித்து அவரையும் கொலை செய்ய தாலமி ஆட்களை அனுப்பியிருக்கிறான் என்று தெரிவித்தார். யோவான் இதை கேள்வியுற்று பெரிதும் திகிலடைந்தார். தம்மை கொலை செய்ய வந்தவர்களை பிடித்து கொண்டார்.
ஏனெனில் அவர்கள் தம்மை கொல்ல தேடினவர்கள் என்று அறிந்திருந்தார். யோவான் தம் தந்தைக்கு பிறகு தலைமை குருவான நாள் முதல் புரிந்த மற்ற செயல்களும் போர்களும் தீர செயல்களும் கட்டி எழுப்பிய மதில்களும் மற்ற சாதனைகளும் தலைமை குருவின் குறிப்பேட்டில் வரையப்பட்டுள்ளன.